அதிமுகவை சேர்ந்த பிரதிநிதிகளும் சரி, பேச்சாளர்களும் சரி, அக்கட்சியின் பொதுச் செயலாளர் ஜெயலலிதாவுக்கு நிகரான தலைவர் யாருமே இல்லைங்கிறது தான் அவங்களுடைய பேச்சா இருக்கும். அந்த வகையில் சமீபத்தில் மேடை பேச்சுகளுக்கு பெயர் பெற்றவரான நாஞ்சில் சம்பத் ஒரு அதிமுக மேடையில் பேசினதை கேட்கலாம். என் தாய் நினைத்திருந்தால் 8 சட்டமன்ற உறுப்பினர்கள் அன்னைக்கு விஜயகாந்தனுடைய தலைமையை மறுத்து போர்க்கொடி தூக்கி அந்த நிமிடத்திலேயே அவருடைய ராஜினாமாவை கோரி பெற்று 8 தொகுதியில் இடைத்தேர்தல் நடத்தி இடைத்தேர்தல்களை எல்லாம் இலைத்தேர்தல்களாக மாற்றி சாதனை படைத்த தலைவி உன் எதிர்க்கட்சி தலைவர் பதவி அன்றைக்கு சூறையாடி இருக்க முடியும். ஆனால் எதிரிகளையும் மன்னிக்கிற பெருந்தன்மையும் ஜனநாயக பண்பும் கொண்ட தலைவி உன்னை இந்த நாள் வரைக்கும் எதிர்க்கட்சி தலைவராக வைத்து உலகு பார்த்தார் என்றால் பாவிகளையும் மன்னிக்கிற பெருந்தன்மை, மனிதாபிமானம் எங்கள் அம்மாவிடம் மட்டும்தான் இருக்கிறது. கருணாநிதி இன்றைக்கு காங்கிரஸ் கட்சியோடு கைகோர்த்திருக்கிறார். கருணாநிதிக்கு சொல்லுகிறேன், சமாதியை நீயே தேடிக்கொண்டாய் என்பதை தேர்தல் முடிவுகள் காட்டும். நீ செய்த இன துரோகத்திற்கு பச்சை கொடி காட்டியவன் காங்கிரஸ். நான் இந்த மேடையில் என் நண்பன் மணிமாறனுக்கு சொல்லுகிறேன், கண்ணியத்திற்குரிய மாமா அப்துல் ரஹீமுக்கு சொல்லுகிறேன், வாலாஜாபாத் கணேசனுக்கு சொல்லுகிறேன், தீனதயாளனுக்கு சொல்லுகிறேன், அண்ணன் ஆவடி குமாருக்கு சொல்லுகிறேன். 2006 அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வீழ்த்தப்பட்டது. இந்த கூட்டத்தினுடைய நோக்கத்தை நான் இங்கே பதிவு செய்வது எனக்கு முக்கியம். வெள்ளம் போல் கண்ணு கட்டிய தூர வரையிலும் திரண்டிருக்கிற தமிழர்களே, 2006 அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வீழ்த்தப்பட்டது. தமிழர்களுடைய வரலாற்றில் அது ஒரு மோசமான நாள். அன்றைக்கும் 2006 அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமே வாகை சூடியிருந்தால் 4வது தமிழீழப் போரே நடந்திருக்காது, நடத்த என் தாய் அனுமதித்திருக்க. முடியட்டும் விடியட்டும் என்கிற பயணம் உங்களுக்கு முடிவில்லாத தோல்வியை தரும் என்பதை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். நாஞ்சில் சம்பத் சொல்றேன், தன்னந்தனியாக நின்று 39 இடங்களில் நின்று 37 இடங்களில் வென்று இந்தியாவினுடைய 3வது பெரிய கட்சி என்கிற அந்தஸ்தை ஆளுங்கட்சியாக இருக்கிற பொழுது எட்டி அதிசயம். உலகத்தில் அதிமுகவை தவிர, எங்கள் தாயை தவிர வேற யாரும் இது சரித்திரத்தை செய்ததில்லை. நீ ஒரு எதிர்கட்சி, இன்னும் சொல்ல போனால் கேள்வி கேட்கிற இடத்தில் இருக்கிற தலைவன். ஒரு தொகுதியில் நீ தமிழ்நாட்டில் நாடாளுமன்ற தேர்தலில் ஜெயிக்க முடியல.